தாயும் சேயும் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். வாங்க சப்பாத்தி குருமா பார்க்கலாம். வடை சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பட்டை கிராம்பு அந்த இதெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பட்டை வெடிச்சிருச்சு. பட்டை கிராம்பு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு ஓரளவு வதக்கிடணும். கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. தக்காளி வதங்கணுன்னா உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டால் தக்காளி ஓரளவு வதங்கிடும். தக்காளி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுருக்கேன் குருமாவுக்கு, அதை போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்கி விட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. உருளைக்கிழங்கு வேகிற வரையிலும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தேங்காய், முந்திரி, ஜீரகம், மிளகு இதெல்லாம் ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாம் குருமாவுக்கு. முந்திரி போட்டால் கொஞ்சம் திக்காகும். முந்திரி இல்லைன்னா பொட்டுக்கடலை கொஞ்சம் கலந்துக்கோங்க, தப்பு இல்லை. இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள் ரெண்டும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு ஓரளவு வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை ஊற்றிடலாம். உங்களுக்கு குருமாவுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி கலந்து ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. கொத்தமல்லி தழை இப்போ போட்டுக்கலாம். இந்த மாதிரி குருமா செஞ்சு சப்பாத்திக்கு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.